ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பண்ற காமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடவே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றதுல எனக்கு திருப்தியாவும் இருக்கு. எங்களோட எக்கச்சக்கமான ஸ்டோரீஸை நாங்க ஒன்று ஒன்றா பதிவிட தயாரா இருக்கோம். எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போலாமா? இது விழி தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 22. அன்று இங்கிலாந்தில் ஜன்னல் வழியே மைதானத்தில் பயிற்சி பெற்று கொண்டிருந்த அதிகாரிகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் லியோ. டேய் லியோ, உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? அங்கிருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க நீ. சரி, அதை விட இந்த ஃபைலை நீ செக் பண்ணிட்டேன்னா நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் என்று அரசாங்கத்தில் பணிபுரியும் அவனின் தோழன் ஜஸ்டின் சொல்ல, ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், ஜஸ்ட் லீவ் மீ அலோன் என்று விட்டு சலிப்பாக விழிகளை உருட்டினான் மற்றவன். இவனின் இந்த நடவடிக்கையில் ஜஸ்டினுக்கு சிறு சந்தேகம் எழ வேகமாக அதை எடுத்து லியோவின் முன்னால் நீட்டினான். என்ன விளையாடுறியா? செக் பண்ணிட்டேன்னு சொன்ன, இதுல நிறைய எரர்ஸ் இருக்கு லியோ. நாம இப்படி மட்டும் சப்மிட் பண்ணியிருந்தா பிரசிடென்ட் நம்மளை இங்கிருந்து துரத்தி விட்டுருப்பாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல என்றான் கோபமாகவும் அதே நேரம் அதிர்ச்சியாகவும். ஆனால் லியோவின் முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. ஓ என்று மட்டும் சொன்னதோடு அவன் பாட்டிற்கு இருக்கையில் அமர்ந்து விழிகளை மூடி தலையை பின்னே சாய்த்து கொள்ள மற்றவனுக்கு எல்லாமே இதில் புதிதாகத்தான் இருந்தது. இங்கிருந்து செல்லும் போது சென்ற லியோ யாரோ, இன்று மீண்டும் வந்திருக்கும் லியோ வேறு யாரோ. ஐயோ ஓகே, உன்கிட்ட ஏதோ சரியில்லை. நீ நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட. நீ இங்க திரும்பி வந்ததுல இருந்தா உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னத்தை பத்தி அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? உன் கான்சென்ட்ரேட் இங்க இல்ல, ரைட் என்று ஜஸ்டின் கூறிய பார்வையோடு கேட்க அவனை இறுகிய முகமாக பார்த்தான் லியோ. ஏனோ அவன் பேச பேச அவனின் மனக்கண் முன்னால் யாழ்மொழியின் முகம் வந்து செல்ல விழிகளை அழுத்த மூடி திறந்தவன், நோ நத்திங், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணல, மேபி அதனாலயா இருக்கலாம். அண்ட் climate changes, எதுவும் எனக்கு ஒத்துக்கல, that's it. சும்மா கற்பனை பண்ணி பேசாத, முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று மேசை மீதிருந்த தாள்களை புரட்டியவாறு லியோ சொல்ல, ஜஸ்டினோ சிறிது நேரம் அவனையே பார்த்திருந்தவன் பின் எதுவுமே பேசாமல் அறையிலிருந்து வெளியேறினான். அவன் சென்ற அடுத்த கணமே மீண்டும் யாரோ உள்ளே வருவது போல் சத்தம் கேட்க, பிளட்டி ஹெல், இவன என்று பற்களை கடித்துக்கொண்டு நிமிர்ந்து பார்த்த லியோவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிய வார்த்தைகளோ தொண்டை குழியில் நின்றுவிட்டன. கிறிஸ்டி என்று அதிர்ச்சி குறையாத குரலில் அழைத்தவாறு அவன் எழுந்து நிற்க அவன் எதிரே புன்னகையோடு நின்றிருந்தாள் அவனின் பழைய காதலி. என்ன பார்க்க வரணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இன்னும் என் மேல கோவமா இருக்கியா என்று சிறு வேதனை குரலில் அவள் கேட்டதும் நெற்றியை நீவி விட்டு கொண்டவன், நோ மைக்கேல் என்றான் சட்டென்று. அவன் கூறிய அந்த ஒரு வார்த்தையில் உடனே கிறிஸ்டியின் முகம் மாற, உன்னை காயப்படுத்தின சாபமோ தெரியல, மைக்கேலும் நானும் பிரிஞ்சிட்டோம். அது ஏன்னு லெட்டர்லயே நான் சொல்லி இருந்தேன்ல, எதுக்கு திரும்பவும் அதை பத்தி கேட்கறலையோ என்று அவள் பேசிக்கொண்டே போக அவளின் கால்களோ மெல்ல மெல்ல அவனை நோக்கி அடியெடுத்து வைத்தன. அவளுக்கான இருக்கையை இழுத்து அமர கொடுத்தவாறு லியோ சற்று தள்ளி நின்று கொண்டான். லெட்டர்ல நீ மைக்கேல் பத்தி சொல்லும் போது எனக்கு சேம் விஷயம் தான் தோணுச்சு. பட் பிரிஞ்சுட்டேன்னு சொல்றது உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? இட்ஸ் ஓகே, லீவ் இட் என்றான் சாதாரணமாக. கிறிஸ்டியோ அவனின் முகத்தை கூர்ந்து பார்த்தவள் ஒருவித விரக்தி புன்னகையோடு தலையை குனிந்து கைகளை பிசைந்தவாறு அமர்ந்திருக்க, வாட் என்று கேட்டான் லியோ. அவள் பதில் பேசவில்லை. மெல்ல அருகே சென்றவன் அங்கேயே அவளின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். லுக், இதை பத்தி நேர்ல சொல்லணும்னு நான் நினைச்சதுக்கு காரணம் இருக்கு லியோ. லெட்டர்ல பேசும்போது உன் வார்த்தைகள்ல கோபத்தை நான் உணரல, அதனால நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை நான் மைக்கேலை பிரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நாம மறுபடியும், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என்று அவள் தயக்கமாக இழுக்க அவளை புருவ முடிச்சுக்களோடு பார்த்தவன் பின் இரு பக்கமும் தலையாட்டி சிரித்தவாறு முகத்தை திருப்பிக் கொண்டான். ஏனோ லியோவின் சிரிப்பும் அவனிடத்தில் தெரிந்த ஒரு மென்மையும் கிறிஸ்டிக்கு வித்தியாசமாக தெரிய அவனை ஆச்சரிய பார்வை பார்த்தாள் அவள். லியோ, நான் ஒன்னு சொல்லட்டுமா? முன்ன இருந்ததை விட
நீ ரொம்ப மாறிட்ட. நான் காதலிக்கும் போது இருந்த லியோ மாதிரி நீ இப்போ தெரியல. ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே இட், பட் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு என்று ஆச்சரிய குரலில் பேசிக்கொண்டே சென்றவள் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவளாக, வெயிட், ஒருவேளை இதுக்கு அந்த இந்தியன் கேர்ள் தான் காரணமா? லெட்டர்ல கூட நீ அதிகமா அவளை பத்தி தான் பேசியிருந்த. am I right? லியோ, நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன் என்று கேட்டாள் ஒரு மாதிரியான குரலில். அவளின் கேள்வியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அவளை திகைத்து பார்த்தவன், வாட் ஆர் யூ மேட்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவளை பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவ பேலஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண பொண்ணு. அவளை போய் நான் எப்படி கிறிஸ்டி? ஆனா யூனோ வாட், அம்மனி என்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறாங்க. பார்க்க என்னவோ சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பா, ஆனா அந்த வாய் இருக்கே, ஏதோ பெரிய மகாராணி மாதிரி பேசுவா. திட்னேன்னு வை, உதட்ட ஒரு மாதிரி கியூட்டா வச்சுக்கிட்டு என்ன ஒரு மாதிரி ஒரு பார்வை பாப்பா. அங்கதான் நான் டோட்டலா ஃப்ளாட் ஆயிடுவேன். யா, அப்படி சொல்ல போனா அவ கியூட், கார்ஜியஸ். பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்காகலாம் லவ் பண்ண முடியுமா என்ன? என்று அவளை காதலிக்கவில்லை என மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போனவனின் வார்த்தைகள் அத்தனையும் அவளை பற்றியே இருக்க, கிறிஸ்டியோ அவள் பார்ப்பதை நம்ப முடியாமல் விழி விரித்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த தருணம் அவளுடைய இதழ்கள் லேசாய் புன்னகைக்க ஆரம்பித்தன. லியோ, நான் காதலை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனா அவதான் காரணமான ஒரு கேள்விதானே கேட்டேன். அப்படி நான் கேட்டதுமே அவளை பத்தி மட்டும்தான் நீ பேசுற என்று சொன்னவாறு அவனை நெருங்கி அமர்ந்தவள் அவனின் இடது பக்க நெஞ்சின் மீது கரத்தை வைக்க, அதுவோ அத்தனை வேகமாக துடித்து கொண்டிருந்தது. வாட்? நோ 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 நோ, எனக்கும் அவளுக்கும், ஐ மீன், நீ கேட்ட, நான் சொன்னேன், தட்ஸ் ஆல் என்று அவன் தடுமாற ஆரம்பிக்க, நல்லா இருக்கலையோ, முதல் தடவை உன்கிட்ட பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் பார்க்கறேன். அதுவும் அந்த சாதாரண சின்ன பொண்ணு உன்னை முழுசா மாத்தி இருக்கா. பட் உன்னால அது ஏத்துக்க முடியல. why can't you accept it? என்று இரு புருவங்களை ஏற்றி இறக்க, அவனோ வார்த்தைகளின்றி அதிர்ந்த முகமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐ திங்க் அவ உன் வாழ்க்கையில வந்ததாலதான் நீ லெட்டர்ல என்கிட்ட ரொம்ப சகஜமா பேசியிருந்த. உன்னால என்னை மன்னிக்க முடிஞ்சிருக்கலையோ? அவ மட்டும் இல்ல, நீயும் அவளை ரொம்ப காதலிக்கிற. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. அவ அளவுக்கு இல்லைனாலும் அவளை விட அதிகமாவே நீ அவளை லவ் பண்ற. உன்னால அவளை பிரிஞ்சிருக்க முடியலல்ல என்று கிறிஸ்டி அவனை சரியாக படித்து கேட்க, அவள் கரத்தை பட்டென்று உதறிவிட்டான் லியோ. ஜஸ்ட் ஷட் அப் கிறிஸ்டி, நீயா ஏதோ பேசிட்டு இருக்காத. எனக்கு அவளை பிடிக்கும் தான், அதுக்காக லவ்லாம் இல்லை. எனக்கு இனிமே என் வாழ்க்கையில லவ்வே வேணாம். ஒரு தடவை பட்டதே போதும். ஷிட், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரபிஷ் என்று அழுத்தமாக சொன்னவனை பார்த்து அவள் சிரிக்க ஆரம்பிக்க, அவளை முறைத்து பார்த்தான் லியோ. லியோ லியோ, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். உனக்கு பொய் சொல்ல வராது. நான் உன் கூட இன்னைக்கு நேத்தா இருக்கேன், பல வருஷமா இருக்கேன். யா, இன்னும் நாம இப்ப பிரிஞ்சிருக்கலாம். பட் உன்னை பத்தி எனக்கு தெரியாம இல்ல. நீ அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ற. ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு லியோ. அந்த ஒரு விஷயம் உன்னை அதை ஏத்துக்க விடாம தடுத்துட்டே இருக்க. தட்ஸ் இட். அது ஒரு தடவை ஃபீல் பண்ணிட்டேன்னு வையேன், நீ அவ பின்னாடியே ஓடிடுவ பாரு. அப்புறம் அந்த சர்வெண்ட் பொண்ணு அது இதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாது. நான் சொல்றது சரிதானே என்று நிறுத்தியவள் அவனை நெருங்கி அவன் கரத்தை பற்றி அவன் விழிகளை நேருக்கு நேராக பார்த்தாள். நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணக்கூடாது இல்லையோ? தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். முட்டாள்தனமா யோசிச்சு அந்த பொண்ணை விட்டுடாத. சில விஷயங்கள் ஒரு தடவை நம்ம கையை விட்டு போயிடுச்சேன்னா அதுக்கப்புறம் நாம தவா இருந்து அழுது கேட்டாலும் அது நமக்கு திரும்பவும் கிடைக்காது. நான் என் அனுபவத்துல சொல்றேன், அவளை விட்டுடாத என்றவளின் வார்த்தைகள் விரக்தியோடு வெளிப்பட, பார்வையிலோ அத்தனை ஏக்கம். அந்த ஒற்றை நொடியில் லியோவுடனான பழைய நினைவுகள் அவளின் மனக்கண் முன்னால் தோன்றி மறைய, யாழ்மொழி என்று அவன் மெல்ல முணுமுணுத்ததுமே அவனை பற்றி இருந்த கரத்தை விட்டு தள்ளி நின்று கொண்டாள் கிறிஸ்டி. What the hell? Leave me alone, கிறிஸ்டி. இங்கிருந்து கிளம்ப, எனக்கு தனியா இருக்கணும் என்று மூச்சு வாங்கியவாறு சொன்னவன் தலையை தாங்கியவாறு அப்படியே அமர்ந்திருக்க,
விழி நீரை துடைத்துவிட்டு விறுவிறுவென அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் கிறிஸ்டி. இங்கு லியோவுக்குத்தான் தன் மனதை தன்னாலேயே கவனிக்க முடியவில்லை. இந்த உணர்வுகள் கொடுத்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓ என்று அந்த அறையே அதிர கத்தியவனின் விழிகளிலிருந்து ஒரு சொட்டு விழிநீர் வெளியேறி தரையில் விழ அவனுக்கே தன்னை நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கிறிஸ்டி என்னதான் தலைகீழாக சொல்வது போல அவனுக்கு தோன்றினாலும் அத்தனையும் உண்மைதான் என்று அவனின் மனசாட்சிக்குத்தான் தெரியும் அல்லவா? ஆனால் ஏற்க முடியாமல் அவன் அப்படியே நின்று கொண்டிருக்க, இங்கு கடற்கரைக்கு அருகே காத்திருந்த யாழ்மொழியை தேடி வந்த வில்லியம் அவளிடம் ஒரு கடிதத்தை நீட்ட அதை ஆர்வமாக வாங்கி படிக்க ஆரம்பித்தாள் யாழ்மொழி. அடடே, என்னை பற்றி தெரிந்தே அதிகாரி என் மொழியில் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியவில்லை தெரியுமா? ஏதோ கனவு போல இருக்கிறது. அடடா, என்ன அனுப்பியிருக்க போகிறார்? இதை பிரித்து படிப்பதற்கு முன்னால் தங்களிடம் நான் ஒன்று கூற வேண்டும் அதிகாரி. தாங்கள் எனக்கு செய்த இந்த உதவிக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. மிக்க நன்றி என்று அவன் எந்த வன்மத்தில் அவ்வாறு செய்கிறான் என்று கூட தெரியாமல் சந்தோஷத்தில் அவள் படபடவென பேசிக்கொண்டே போக, வில்லியமோ ஏளன புன்னகையோடு அவளையே காம பார்வை பார்த்து கொண்டிருந்தான். யூ நோ வாட் யாழ்மொழி, உன்னோட லவ்வபிள் அதிகாரி சீக்கிரமா இங்க வரப்போறதா எங்க ஆளுங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா என்று வில்லியம் நிறுத்த, ஆனால் என்ன, வருவதில் ஏதாவது சிக்கலா என்ன என்று பதற்றமாக கேட்டாள் அவள். நோ, அவர் வருதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை ஆக்சுவலா நீதான் என்ற வில்லியமின் வார்த்தைகளில் பெண்ணவளுக்கோ அத்தனை அதிர்ச்சி. தூக்கி வாரி போட, நானா? புரியவில்லையே என்ற கேள்வியோடு அவள் சிலையாகி நிற்க, ஆமா, நீ காதலிக்கிறத அரசர் ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இந்த மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. பட் யூ டோன்ட் வரி, உனக்காக நாங்க இருக்கோம். எங்க சார் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்ததுமே நீ எங்க அரண்மனைக்கு வந்துரு. எங்களை தாண்டி உன்னை யாராலையும் தொட முடியாது. அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க நாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம். யாரும் உங்களுக்கு நடுவுல வரவும் மாட்டாங்க. உங்களை தேடி வந்து தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. What do you say? என்று ஏற்கனவே அவன் யூகித்து வைத்தது போல ஏதேதோ பேசிக்கொண்டே போக, யாழ்மொழியோ தீவிரமாக யோசித்தாள். இல்லை இல்லை, முதலில் அதிகாரி நாட்டுக்கு திரும்பட்டும். அவரிடம் நான் முதலில் பேச வேண்டும். அதற்கு பிறகு நடப்பவற்றை அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று முடிவாக சொன்னவள், அதிகாரி, இது நான் எழுதிய கடிதம். என் சார்பில் அவருக்கு தர முடியுமா என்று ஆசையோடு நீட்ட, கோபத்தை அடக்கியவாறு அதை வாங்கி கொண்டான் அவன். யாழ்மொழியோ அந்த காமுகன் கொடுத்த கடிதத்தை உண்மையென நம்பியவாறு அதை தன்னோடு அணைத்து கொண்டு அரண்மனையை நோக்கி ஓடிச் செல்ல, போகும் அவளை பார்த்தவாறு அவள் கொடுத்த கடிதத்தை கிழித்தெறிந்தான் வில்லியம். பிளட்டி கேர்ள், அந்த லியோ இங்க வர்றதுக்குள்ள நான் நினைச்சத நடத்தி காட்ட வேண்டி என்று அவன் உள்ளுக்குள் நினைத்து கொள்ள, இங்கு தனதரையில் இருந்த யாழ்மொழியோ அந்த கடிதத்தை தான் ஆர்வமாக படித்து கொண்டிருந்தாள். வில்லியம் ஒருவரை வைத்து எழுதிய அந்த பொய்யான கடிதத்தை தன்னவன்தான் எழுதியது என நினைத்து அவள் ஆசையாக வாசித்து கொண்டிருக்க, அதை ராதா கவனிக்காமல் இல்லை. தன் வேலைகளை செய்தவாறு அவள் யாழ்மொழியையே நோட்டமிட்டு கொண்டிருக்க, அடுத்த நாள் அறையிலிருந்து தோழி வெளியேறியதுமே அவளுடைய பொருட்களிலிருந்து அதை தேடி எடுத்து கொண்டாள் ராதா. அங்கிருந்த மற்ற பணிப்பெண்களும் இதை கவனிக்க, அதில் எழுதியிருந்ததை வாசித்தவள் மற்றவர்களுக்கும் வேண்டுமென்றே அந்த கடிதத்தை காண்பிக்க, சிலர் கண்டு கொள்ளாதது போல இருந்தாலும் ஒரு சிலர் கோபத்திலும் ஒருவித பொறாமையிலும் வெடிக்க ஆரம்பித்தனர். ஆனால் பாவம் யாழ்மொழி நடப்பது எதையுமே அறியாமல் இந்திராவின் வேலைகளை முடித்துவிட்டு அப்போதுதான் உணவுக்காக யாழ்மொழி வந்தமர அவளை ஏளனமாக பார்ப்பதும் தங்களுக்குள் கிசுகிசுப்பதுமாக நேரத்தை ஓட்டிக் கொண்டிருந்தனர் மற்ற பணிப்பெண்கள். ஆரம்பத்தில் தனக்குத்தான் என்பதை உணராமல் தட்டில் முகத்தை புதைத்தவாறு சாப்பிட்டு கொண்டிருந்தவள் பின் குத்தல் பேச்சுக்கள் காதில் விழவும் சடாரென நிமிர்ந்து பார்த்தாள். அடியே, கேட்டாயா? ஆரம்பத்தில் அந்த ஆங்கிலேய உயரதிகாரியை வர்ணிக்கும் போது பொங்கி எழுந்தவளே இப்போது அவரிடம் மயங்கி கிடக்கிறாள். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இல்லையா? அப்படி என்ன இவளை வைத்து அவன் வசியம் செய்தானோ தெரியவில்லை. ஆங்கிலேயன் அல்லவா, கைகளாலேயே மாயாஜாலம் காட்டியிருப்பான். இவளும் இசைந்து கொடுத்திருப்பாள் என்று ஒருத்தி கூற,
நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவளுக்கு வசியம் என்றால் அது நம் நாட்டிற்கான சாபம். இத்தனை பெரிய துரோகத்தை நம் நாட்டிற்கு செய்துவிட்டு அலட்சியமாக எதுவும் நடக்காதது போல வெட்கமை இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். சி, மானம் கெட்டவள். இப்படிப்பட்ட துரோகிகளை அரசர் சோறு போட்டு வளர்த்திருக்கிறார். அன்னதானமிட்ட அனாதைகள் கூட அரசருக்கு நியாயமாக இருப்பார்கள். இவள் ஒரு துரோகி என்றாள் இன்னொருத்தி. சற்று பொறு, இவள் மயங்கியதில் எனக்கு ஆச்சரியமே இல்லை. அவன் இவளிடம் மயங்கியதில் தான் எனக்கு ஆச்சரியம். எதை காட்டி மயக்கினாளோ தெரியவில்லை. இவளிடம் பார்த்து மயங்குவதற்கு எதுவும் இல்லை, ஆனால் காட்டி மயக்குவதற்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. இதுவரை யாரிடமும் கொடுக்காத ஏதோ ஒன்றை அவனுக்கு இவள் பரிசளித்து விட்டாள் போலும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு நம் தேசத்தில் வேறு பேர் சொல்வார்கள். என்னை கேட்டால் இவளை எல்லாம் தேசத்தை விட்டே ஒதுக்கி வைக்க வேண்டும். நன்றி கெட்ட நாய்கள் என்று ஒருத்தி வன்மத்தோடு யாழ்மொழியின் விழிகளை பார்த்த வண்ணம் சொல்ல, அவளோ இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. ராதாவோ உள்ளுக்குள் சிரித்தவாறு நடப்பதை வேடிக்கை பார்த்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்க, விழிகள் கலங்க கீழுதட்டை கடித்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவள் அவமானத்தில் தலை குனிந்து கொண்டாள். இத்தனையும் நடக்கும் என்று யாழ்மொழி அறிந்ததுதான். ஆனால் இத்தனை சீக்கிரத்தில் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. முன்னால் இருந்தவர்களுக்கு அவளை வார்த்தைகளால் நோகடித்தது போதாது போலும். வேகமாக அவளிடம் வந்த பணிப்பெண்களில் ஒருத்தி யாழ்மொழி சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை இழுத்து வீசி எறிய, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கலங்கிய குரலில் கத்தியபடி எழுந்து நின்றவள் மொத்த பேரின் பார்வையும் தன்னை நோக்கி கேவலமாக படிவதை பார்த்து கூனி குறுகி போய் நின்றாள். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக அங்கிருந்து வெளியேறியவள் சுவற்றுக்கு பின்னே நின்று தன் நிலையை நினைத்து கதறி எழ ஆரம்பிக்க, அவளை தேற்றக்கூட அங்கு எவருமே இல்லை. கடவுளே, இவர்களுக்கு எப்படி இது தெரிந்தது? இனி இனி என்னால் இங்கு நிம்மதியாக இருக்க முடியாது. இல்லை இல்லை, என்னால் முடியவே முடியாது. நான் வெளியேறியாக வேண்டும். என்னை அழைத்து செல்ல எப்போது வருவீர்கள் அதிகாரி? எப்போது வருவீர்கள் என்று அப்படியே தரையில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு அவள் கதறி அழ, அன்றிரவு அப்போதுதான் உறக்கம் தழுவியவளாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தாள் இந்திரசேனா. அந்த நேரம் சட்டென ஒரு நிழல் அவளை சுற்றி நடமாட ஆரம்பிக்க, உள்ளுக்குள் எழுந்த எச்சரிக்கை உணர்வில் பட்டென்று விழிகளை திறந்தவள் தன்னை நெருங்கி இருந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்து விழித்தாள். யாழ்மொழியின் நிலை இங்கு இப்படி இருக்கிறது என்றால் இந்திரசேனாவுக்கு புதிதாக வந்திருக்கும் ஆபத்து என்ன? வில்லியமிடம் அதிகாரி வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று வீராப்போடு சொல்லிவிட்டு வந்தவள் இப்போது இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறாள்? யாழ்மொழி பழக்கப்பட்ட சிறையை தேர்ந்தெடுப்பாளா, இல்லை பழக்கப்படாத நம்பகரம் இல்லாத அந்த சிறைக்குள் தன்னை மீறி அறியாமையில் நுழைய போகிறாளா? வினாக்களுக்கான விடை தெரிய காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.